தேதியில் நடந்த பீகார் சட்டசபை தேர்தலுக்கு முன் வாக்காளர் பட்டியலில் இருந்து போலி வாக்காளர்களை நீக்கும் நடவடிக்கையை தேர்தல் கமிஷன் மேற்கொண்டது. இதன் மூலம் வாக்காளர் பட்டியலில் இரட்டைப்பதிவு, போலி வாக்காளர்கள், இறந்தோர், நிரந்தர முகவரி மாற்றம் செய்தோர் பெயர்கள் நீக்கப்பட்டன. SIR எனப்படும் இந்த நடைமுறையால் பட்டியலில் இருந்து லட்சக்கணக்கான பெயர்கள் நீக்கப்பட்டதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. பீகாரை தொடர்ந்து தமிழகம், மேற்கு வங்கம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் SIR செயல்படுத்தப்பட்டது. தொடர்ந்து நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இந்த நடைமுறை விரிவுபடுத்தப்பட்டது. தேர்தல் கமிஷனின் SIR பணியை எதிர்த்து காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தன. இதன் மீது சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு விசாரித்து இன்று முக்கிய உத்தரவை பிறப்பித்தது. சுதந்திரமான, நியாயமான தேர்தல் என்ற இலக்குடன் தேர்தல் கமிஷன் சார்பில் நேரடியாக மேற்கொள்ளப்பட்ட SIR பணி சரியானதே. போலி வாக்காளர்கள், இரட்டை பதிவுகளை களைய வேண்டும் என்ற எண்ணத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த பணியில் நாங்கள் திருப்தி அடைகிறோம். இந்த விவகாரத்தில் தேர்தல் கமிஷன் அதன் அதிகார வரம்பை மீறியதாக தெரியவில்லை. வழக்கமான சுருக்க திருத்த பணி போல் இல்லாத ஒரே காரணத்திற்காக SIR நடைமுறையை செல்லாது என கூற முடியாது. தேர்தல் கமிஷன் நடத்திய SIR நடவடிக்கை சட்ட ரீதியாக செல்லத்தக்கதே. எனினும் SIR நடைமுறையின் போது வாக்காளர் பட்டியலிலிருந்து ஒருவரின் பெயர் நீக்கப்பட்டதாலேயே அவரின் குடியுரிமை பற்றி கேள்வி எழுப்ப முடியாது. SIR நடவடிக்கை என்பது ஒருவரின் குடியுரிமையை நிர்ணயிக்கும் செயல் அல்ல. சந்தேகத்தின் அடிப்படையில் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் பற்றிய தகவல்களை தேர்தல் கமிஷன் மத்திய அரசிடம் வழங்க வேண்டும். குடியுரிமை விவகாரத்தில் சட்டப்படிதான் செயல்பட முடியும். பெயர் நீக்கப்பட்டோர் தங்கள் தரப்பு நியாயத்தை, விளக்கத்தை முன்வைக்க சரியான வாய்ப்பு வழங்க வேண்டும். குடியுரிமை விவகாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் கூறினர்.